வாங்க, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, செஞ்ச வளத்தில் தோசை சுட போகிறேன். எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 2 கிலோ சோளம் எடுத்துருக்குறேங்க, செஞ்சோளம். அது உரலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உலக்கையில் துவைக்கணும். துவைச்சி அதனோட தவிடு வரும். அந்த தவிட்டை எடுத்து புடச்சிட்டு தண்ணியில் கொட்டி அரிக்கணும். அதை அரித்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்து தோசை சுடலாம். கொஞ்சம் உளுத்த பருப்பு, தொல்லில்லாத பருப்பும் போட்டு கழுவி ஆட்டிக்கலாம். அது தோசை சுட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். பனியாரம் கூட தாளித்து சுடலாம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சோளத்தை புடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுற? இன்னைக்கு சோளம் துவைச்சி சுத்தம் பண்ணி தோசை சுடுறேன். அதுக்கு தான் சோளம் சுத்தம் பண்ணுறேன். சரி சரி. செஞ்சோட சோளத்தை நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதுக்கு தான் இந்த மாதிரி துவைச்சி சுத்தம் பண்ணி சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு நல்லது. சோளம் நல்லா மணி ஆட்டிருக்குது பாருங்க. தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது உடம்புக்குன்னு. தோசை சுட்டு சாப்பிட்டாக்கா அருமையா இருக்கும், ருசியா பாருங்க. நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிட்டேன். கல் மண்ணு எல்லாம் நேம்பி எடுத்துட்டேன். உரலில் போட்டு துவைச்சி எடுக்கணுங்க. உரக்கையில பாருங்க, உலக்கையில குத்துவும் பாருங்க. இந்த மாதிரிங்க ஈட்டி எடுத்தா சோளம் சுத்தமாக இருக்கும். தூசு துப்பெல்லாம் வந்துடும். ஒரு குணங்காய் மாதிரி இருக்கும், அதுவும் வந்துடும். அதுக்காக இப்படி சீட்டி எடுக்கணுங்க. பாருங்க நான் எப்படி தேட்டுறேன்னு. சீட்டி சுத்தம் பண்ணா தான் நல்லா இருக்கும். பாருங்க, தீச்சு விட்டேன், அள்ளி படைச்சிக்கலாம். பாருங்கடா, தூசு ஓடுது பாருங்க. அதுக்கு தாங்க தேட்டுறது. அள்ளி படைச்சி காட்டுறோம் பாருங்க. பாருங்க குப்பை போகுது பாருங்க. அதுக்கு தாங்க இப்படி சுத்தமாக தான் குத்தி எடுத்தால் நல்லா சுத்தமாக இருக்கும். பாருங்க எத்தனை குப்பை போகுது பாருங்க. டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்க. க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நான் மாவை அரைச்சி கொடுக்குறேங்க. வேணுங்கிறீங்க இந்த வீடியோவில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணியில் கொட்டிங்க ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற்றுன்னு கழுவி காய போட்டுக்கலாம். இது நல்லா கையிட்டு கழுவணுங்க. பாருங்க நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கழுவணும் பாருங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. பாருங்க 3 மணி நேரம் ஆகி போச்சு. நல்லா கழுவி கொண்டு போய் காய வச்சுக்கலாம். எவ்வளோ குப்பை போகுது, எப்படி அழுக்கு தண்ணி கரையேன்னு போகுது பாருங்க. பாருங்க இப்படி வெள்ளை துணி மேலே போட்டு நல்லா காய வைக்கணுங்க. நல்லா மழை காஞ்சிரும். காஞ்சி விட்டு எடுத்து போய்ங்க நல்லா மாவு அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா வெயில்ல மெத்த மேலே வெள்ளை துணி போட்டு காய வைக்கிறேன்.
ஒரு 2 மணி நேரம் காய்ஞ்சா கூட போதுங்க. நல்லா வெயில் இருந்துச்சு 2 மணி நேரத்தில் நல்லா காய்ஞ்சிரும். அரைச்சிட்டு தரலாம். பாருங்க, விசில்லையும் அரைச்சிக்கலாம், வீட்டில் கூட மிக்சியில் கூட அரைக்கலாம். பாருங்க, நம்மக்கிட்ட வந்து செஞ்சோள மாவு வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக இவ்வளோ சுத்தம் பண்ணி அரைச்சி அனுப்புகிறேன். வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். மாவு 4-5 மணி நேரமாக புளிச்சு போச்சுங்க. மாவு நல்லா புளிப்பாகி போச்சு. வெங்காயம் மிளகாய் அரிஞ்சு கொட்டி தாளித்து தோசை சுடுறேன் பாருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சட்டி வையே. சரி சட்டி வச்சு தாளிச்சிக்கலாம். சரி. சட்டி காஞ்சிக்கிச்சு, எண்ணெய் ஊற்றலாம். சரி. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். சரி. கடுகு பறிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பெரு வெங்காயம் 2 போட்டுக்கலாம். சரி. நல்லா வெங்காயம் பொன்னரமாக வர வரலும் வணக்கணுங்க. பாருங்க எப்படி வணக்கறணும். வெங்காயம் நல்லா கண்ணாடியாட்டம் வணங்கணுங்க. பச்சை மிளகா ஒரு 5-6 அரிஞ்சு போட்டுக்கலாம். சரி. பாருங்க, பச்சை மிளகாய நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வணக்கினா தான் கமகமனு வாசம் வரும். நல்லா வணங்கிடுச்சு, எடுத்து மாவில் கலக்கலாம். நீங்களும் இப்படி வணக்கிங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் மிளகாய் வணக்கி கொட்டி இப்படி நல்லா கலக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இவ்வளோ பதம் இருந்தால் சரியாக போயிடும். மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை கல் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். சரி. அடி பிடிக்காத வருங்க, அதுக்கு தாங்க இப்படி எண்ணெய் போடுறது. இப்படி மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுருங்க பாரு, வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் தோலை முத்து செஞ்சோளம் காட்டில் விரைக்க விட்டோம். இப்போ விரைச்சிக்கிறோம்ல, இந்த மாதிரி அடிக்கடி இப்படி செஞ்சோளத்தை தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லா செஞ்சோளத்தை நல்லா ருசியாக இருக்கும். வெங்காய மிளகாய் அரிஞ்சு போட்டு தாளித்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு தான் தாளிச்சு விட்டேன்.
பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுடணும். பாருங்க இதுக்கு தக்காளி சாம்பார் வச்சுருக்குறேங்க அன்றைக்கி. சாப்பிட்டு பார்த்தே சொல்கிறோம். சரி சாப்பிட்டு பாட்டு சொல்லு. ஆ சூப்பராக இருக்குது. ம் நல்லா உணவா நல்லா சூப்பராக இருக்குது. பச்சை மிளகா போட்டு தாளித்து சுட்டதுக்கு கம்ம கம்மனு வாசம் மாதிரி கும்முன்னு இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி நம்ம நாளாகி போச்சு சுட்டு சாப்பிட்டு. அருமை அருமை. ம் ம் வாசமெல்லாம் கும்முன்னு வாசுதாயா. இது வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க. இதே மாவு பழைய மாவு வச்சுருந்து காலையில் பனியாரக்கல்லில் ஊற்றி பாருங்கள், இன்னும் நல்லா வரும். சரி அதெல்லாம் போட்டோம், நல்லா ருசியாக இருக்குது. கேமரா மாடே சாப்பிடு. கேமரா சரி மேடம், எந்திரி மேடம். சரி எந்திரி கேமரா மாடே. ரெட்ட ரோஜா சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.